செய்திகள் தொடர்கின்றன. மதுரை சோழமந்தான் அருகே அடகு கடையை உடைத்து 118 பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அங்குள்ள கருப்பட்டி என்ற கிராமத்தில் தவிட்டு ராஜா என்பவருக்கு சொந்தமான அடகு கடை ஒன்று உள்ளது. இன்று காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்த தவிட்டு ராஜா கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதைத் தொடர்ந்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் வந்து சோதனையிட்டதில் அடகு கடையில் இருந்த 118 பவுன் தங்க நகைகள், 5.5 கிலோ வெள்ளி மற்றும் 28,000 ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. அடகு கடையில் கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி அருகே பெண்களை சாட்டையால் அடித்து பேய் விரட்டும் வினோத திருவிழா நடைபெற்றது. திருச்சி மாவட்ட எல்லையில் உள்ள வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் பேய் விரட்டும் திருவிழா வெகு பிரசித்தி பெற்றதாகும். அங்குள்ள அச்சப்பன் கோவிலில் பல ஆண்டுகளாக இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன்படி நேற்று அங்கு பேய் விரட்டும் திருவிழா நடைபெற்றது. சுவாமி ஊர்வலத்திற்கு பிறகு பக்தர்களின் தலையில் பூசாரி தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் பெண்களை சாட்டையால் அடித்து பேய் விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2 கைகளை மேலே தூக்கியபடி தலைமுடியை விரித்து கொண்டு பெண்கள் வரிசையில் அமர்ந்திருக்க பூசாரி நீண்ட சாட்டையால் அவர்களை விளாசி தள்ளினார். சில பெண்கள் 2 அடி வாங்கியவுடன் எழுந்து ஓடினார்கள். ஒரு சிலர் 5 அடி வரை தாங்கினார்கள். இவ்வாறு பூசாரியிடம் சாட்டை அடி வாங்கினால் தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் என்று நம்பப்பட்டு வருகிறது. இந்த வினோத பேய் ஓட்டும் திருவிழாவை காண சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான கிராம மக்கள் அச்சப்பம் கோவிலுக்கு வந்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடி மற்றும் பணிக்க நாடார் குடியிருப்பு கிராமங்களில் உள்ள பாதக்கரை சுவாமி திருக்கோவில்களின் வருடாந்திர கொடை விழா மிக சிறப்புடன் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மட்டுமல்லாமல் சென்னை, கோவை, திருப்பூர், மும்பை பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வர்த்தக பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். பாதக்கரை சுவாமிக்கு அருஞ்சுடை காத்த ஐயனார் கோவில் சுனையிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் நடந்தது. மூன்று நாட்கள் நடைபெற்ற கொடை விழாவில் தினமும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டா நகரில் விமானப்படை வீராங்கனைகள் வானத்தில் இருந்து குதித்து சாகசம் செய்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. விமானப்படை தினம் வரவிருப்பதையொட்டி வானத்திலிருந்து குட்டிக்கரணம் அடித்து பாராசூட்டின் வழியாக தரையிறங்கும் பயிற்சியினை விமானப்படை வீராங்கனைகள் மேற்கொண்டனர். ஹிண்டன் நகரில் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பாராசூட்டிலிருந்து சுமார் 6000 முதல் 8000 அடி உயரத்திலிருந்து இவர்கள் குதித்து சாகசம் செய்தனர். மைசூரில் தசரா பண்டிகையின் நிறைவு நாளை முன்னிட்டு 5 கிலோமீட்டர் தூரம் வரை அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. 10 தலை ராவணனை ராமபிரான் வெற்றி கொண்டு தீமையை அழித்து நன்மையை கொண்டு வந்ததை நாடு முழுவதும் தசரா பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தசராவின் நிறைவு நாளை முன்னிட்டு மைசூரில் 5 கிலோமீட்டர் தூரம் வரை அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு நடனமாடி மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தினர். இந்நிகழ்ச்சி அரச பரம்பரையைச் சேர்ந்த மன்னர் ஸ்ரீ கந்ததத்த நரசிம்மராஜா உடையார் முன்னிலையில் நடைபெற்றது. அந்த காலத்தில் மன்னர்கள் முன் நடைபெறுவதை போன்று மல்யுத்த போட்டியும் நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பாரம்பரியமாக நடைபெறும் கழுதைகள் கண்காட்சி தொடங்கியது. ஜெய்ப்பூர் அருகே உள்ள லூனியாவால் கிராமத்தில் இந்த கண்காட்சி தொடங்கியுள்ளது. இங்கு கழுதைகளும் குதிரைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கழுதைகளின் விலை மிகவும் அதிகமாகிவிட்டதால் வியாபாரிகள் அவற்றினை வாங்குவதற்கு தயங்கினர். 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கழுதைகளின் விலை தற்போது 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எனினும் செங்கல் சூளை தொழிற்சாலைகளுக்கு மண் எடுத்துச் செல்ல கழுதைகள் பயன்படுத்தப்படுவதால் குறுகிய நெரிசலான தெருக்களில் டிராக்டர், லாரி முதலிய வாகனங்கள் செல்ல இயலாததாலும் கழுதைகளின் தேவை ராஜஸ்தானில் அதிகரித்துள்ளது. கழுதைகளின் விலை உயர்வுக்கு காரணம் கழுதை இனப்பெருக்கம் மிக குறைவாக இருப்பதே என்று வியாபாரிகள் கருத்து தெரிவித்தனர்.
ஆச்சரியம், ஆனால் உண்மை. பெற்றெடுத்த பாச உணர்வு, இன உணர்வு போன்றவை மிருகங்களுக்கும் உள்ளது. தனியாக நின்ற ஒரு காட்டு எருமையின் குட்டியை சிங்கங்கள் வளைத்துக் கொள்கின்றன. இன்னொரு பக்கம் முதலை ஒன்று அந்த குட்டியை கடித்து தின்ன சீறி வருகிறது. தனது குட்டியை வெறிபிடித்த மிருகங்கள் கொன்று தின்ன முயற்சிப்பதை கண்ட தாய் எருமை தனது இனத்தைச் சேர்ந்த மற்ற எருமைகளை கூப்பிடுகிறது. எருமை படைகள் வந்ததும் சிங்க கூட்டமும் முதலையும் ஓடிவிடுகின்றன. காட்டெருமை குட்டி காப்பாற்றப்படுகிறது. வனப்பகுதிக்குள் நடந்த விந்தை அல்லவா இது? ரோம் நகரில் அரசுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் நடத்திய எதிர்ப்பு பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.